Hello everyone, welcome to Soul of Medico. I'm Subaraj. ஸோ இன்னைக்கு வந்து ஏபிசிடி ரியாக்ஷன் சீரிஸ் உடைய டே 9. ஸோ இந்த வீடியோக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸை வச்சு தான் நான் இந்த சீரீஸை கன்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு கொடுத்தாக்கக்கூடிய இந்த கொஷினில் நம்மளுக்கு ஒரு நைட்ரோ பென்சின் கொடுத்துருக்காங்க. இந்த நைட்ரோ பென்சினுடைய அனதர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஆஃப் மிர்பென். இது 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நைட்ரோ பென்சினை Fe + HCl நான் ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். அதாவது மெட்டல் பிளஸ் ஆசிட் இந்த காம்பினேஷன்ல இருக்கக்கூடியது மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் நான் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏபிசி ரியாக்ஷன் சொல்லியிருப்பேன். ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருக்கும். அப்போது நைட்ரோ பென்சீனை ரெடியூஸ் பண்ண என்ன ஃபார்ம் ஆகும்? நைட்ரோ பென்சீனை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அல்டின் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக NO2. ஸோ இதை வந்து FeHCl அண்ட் H2ஓட ரியாக்ட் பண்ணோம்னா, இங்க கூடிய அந்த O2 இருக்கு இல்லையா? இந்த O2 வந்து பார்த்தீங்கன்னா, 4 மாலிக்யூல்ஸ் ஆஃப் அதாவது 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் H2 வந்து வாட்டர் மாலிக்யூல் எலிமெண்ட் ஆகி, இன்னொரு H2 வந்து அடிஷன் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிலின் ஃபார்ம் ஆகும். ஸோ ரிடக்ஷன் அப்படின்னாவே பேசிக்கலி என்ன? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் தானே. அப்போ உங்களுக்கு அனிலின் ஃபார்ம் ஆயிருச்சு. அப்படிங்கிறது என்னது? அனிலின். நோட் பண்ணிக்கோங்க நேம. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத வந்து டயோசனைசேஷன் பண்ண போறோம். ஸோ இது நீங்க இந்த HNO2 230 அதாவது 273 கெல்வின் இப்படி குடுத்துருக்கலாம். இல்ல அப்படின்னா NO2 + HCl அப்படின்னு குடுத்துக்கலாம். ஸோ இங்க வந்து HNO2ன்னு டைரக்ட்டா குடுத்துக்கலாம். இல்லைன்னா NO2 + HClன்னு குடுத்துருக்கலாம். எது குடுத்தா என்ன ஆகும்? உங்களுக்கு பென்சீன் டைசோனியம் குளோரைட் சால்ட் வந்து ஃபார்ம் ஆகும். கரெக்ட்டா? அப்போ வந்து N2Cl இத வந்து பென்சீன் டைசோனியம் குளோரைட். ஸோ இத வந்து நீங்க ஃபினாலோட ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு C கிடைக்குது. இந்த C உடைய ஸ்ட்ரக்சர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது நீங்க படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. எங்க படிச்சிருப்பீங்கன்னா, ஃபினால் லெசன்லயும் படிச்சிருப்பீங்க. 13 லெசன்ல டயசோனியம் சால்ட் இருக்கு இல்லையா? அதில நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கப்ளிங் ரியாக்ஷன். கரெக்ட்டா? அப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு கப்ளிங் ரியாக்ஷன் அப்படின்னா, இங்க வந்து N டபுள் பாண்ட் NClன்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க H அண்ட் ஃபினால். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, HCl எலிமினேட் ஆயிரும் கரெக்ட்டா? HCl வந்து பார்த்தீங்கன்னா, எலிமினேட் ஆயிரும். அண்ட் உங்களுக்கு அடிஷன் ஆகும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, NaOH இது மாரி சம் பேஸஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ரியாக்ஷன் என்ன ஃபார்ம் ஆகும்? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய C. ஸோ இது வந்து கப்ளிங் ரியாக்ஷன். இது வந்து ஒரு நேமிங் ரியாக்ஷன் கரெக்ட்டா? இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பேரா ஹைட்ராக்ஸி அசோ பென்சீன். ஸோ அப்ப A வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அனிலின். B வந்து பார்த்தீங்கன்னா, டயசோனியம் சால்ட். அதாவது பென்சீன் டைசோனியம் குளோரைட். நான் காமனா BDC அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. ஸோ BDCய வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினால் கூட ரியாக்ட் பண்றீங்க. அதுக்கு பேர் வந்து கப்ளிங் ரியாக்ஷன். அங்க BDCல இருக்கக்கூடிய குளோரினும், ஃபினால் இருக்கக்கூடிய H+. பேரா பொசிஷன்ல இருக்கக்கூடிய HCl வெளியில போயி, உங்களுக்கு அடிஷன் ஆயி உங்களுக்கு பென்சீன் டைசோனியம் குளோரைன் வந்து பார்த்தீங்கன்னா பேரா ஹைட்ராக்ஸி அசோபென்சீன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ஏபிசி ரியாக்ஷன் அடுத்த ஏபிசி ரியாக்ஷன் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.